Dear students, good morning to all. ஸோ இன்றைக்கி நம்ம பயோசுவாலஜியில் செகண்ட் சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ தமிழில் வந்து மனித இனப்பெருக்கம், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படிங்கிறதுல வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஸோ என்னென்ன ஆர்கானிசத்தில் என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஸோ மனிதனுடைய ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றியும் அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ், அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்களில் வந்துட்டு மென்சுரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னால் செக்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்டு ஊஜெனிசிஸ். ஆண்களில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் செக்ஸ் செல், ஸ்பெர்ம், அதே மாதிரி ஃபீமேலில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஓவம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து உருவாகுது, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ், அதை பற்றி நம்ம படிக்க இருக்கிறோம். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபியூஷன் ஆஃப் த கேமேட்ஸ். ஸோ ஆணுடைய இனச்செல்லும் பெண்ணினுடைய இனச்செல்லும் வந்து இணைஞ்சது பிறகு ஜைகோட் உருவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஜைகோட் வந்து ஃபெர்டிலைசேஷனுடைய இறுதியில் உருவாகக்கூடிய இந்த ஜைகோட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்துட்டு வளர்ச்சி பெறுது, எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், அதை பற்றி படிக்க இருக்கிறோம். தென் அதுக்கு அடுத்தது வந்து லாஸ்ட்டாக பார்த்தோம்னு சொன்னால் பேச்சுரிஷன் அண்ட் லாக்டேஷன். ஸோ தாயினுடைய வயிற்றுல வந்து குழந்தை வந்து முழுவதுமாக வளர்ச்சி அடைஞ்ச பிறகு குழந்தை பிறப்பு, அதை தொடர்ந்து வந்து லாக்டேஷன். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது, என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த சாப்டரில் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம், ரைட்? ஸோ ரீப்ரொடக்ஷனை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் எசென்சியல் ஃபார் தி சர்வைவல் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ மனித இனம் தலை தோங்குவதற்கு ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வந்து மிக மிக இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் an individual may live a long healthy life without producing of offspring. இப்போ வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுல இல்லாமலேயே நீண்ட காலத்திற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தியாக வந்து இருக்க முடியும். ஆனால் ஒரு ஸ்பீசிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரீப்ரொடக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த இனம் வந்து பூமியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இடத்துல வந்து எக்ஸிஸ்டிங் வந்து ஆக முடியாது. அப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இன்எவிட்டபிள் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ரைட்? அடுத்தது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கடுத்தது நம்ம ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன் வந்து சரிவர நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், அதே மாதிரி அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியாக வந்து இருக்கணும். இப்போ நம்ம சில பேர்த்த பார்க்குறோம், சில கப்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு வந்து குழந்தை பிறப்பு வந்து இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர்லையோ அல்லது ஃபங்க்ஷன்லையோ வந்து ஏதாவது வந்து குறைபாடு வந்து இருக்கலாம். சில குறைபாடுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேலில் இருக்கலாம், சில குறைபாடுகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபீமேலில் வந்து இருக்கலாம், ரைட்? ஸோ இப்போ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து சரிவர ஃபங்க்ஷன் பண்ணணும், செயல்பட்டால்தான் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய இனப்பெருக்கம் வந்து சரியாக நடைபெறும், ரைட்? ஸோ அது வந்துட்டு ஹோமியோஸ்டாசிஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் is essential in order to carry out the normal function. ஸோ சரிவர மனித இனப்பெருக்கம் வந்து நடைபெற வேண்டுமானால் இனப்பெருக்க உறுப்புகள், அதனுடைய அமைப்பு, அவற்றினுடைய செயல்பாடு வந்து சரியாக இருப்பது அப்படிங்கிறது வந்து மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் we will see the functions of reproductive system. ஸோ மனித இனப்பெருக்க மண்டலத்தினுடைய பணிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா டு ப்ரொடியூஸ் கேமீட்ஸ். ஸோ கேமீட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இனச்செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். கேமீட்ஸ் ஆர் நத்திங் பட் செக்ஸ் செல்ஸ். ஆண்களில் உங்களுக்கு ஸ்பெர்ம் இஸ் தி மேல் செக்ஸ் செல். அதே மாதிரி ஃபீமேலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓவம் இஸ் தி ஃபீமேல் செக்ஸ் செல், ரைட்? அப்போ ஃபார்மேஷன், அப்போ டு ப்ரொடியூஸ் கேமீட்ஸ், இனச்செல்களை வந்து உருவாக்க வேண்டும். இப்போ மேலில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிஸ், பிந்தகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த டெஸ்டிஸ்ல இருந்து தான் பார்த்தோம்னா மேல் கேமீட், அதாவது ஸ்பெர்ம் வந்துட்டு உருவாகுது. அதே மாதிரி பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் த ஃபீமேல் இஸ்
ஓவரிஸ், தமிழில் வந்து அண்டகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பெண்களில். ஸோ இந்த அண்டகங்கள்ல இருந்து தான் என்ன உருவாகுதுன்னு சொன்னால் நம்ம ஃபீமேல் செக்ஸ் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவம் ஆர் எக் வந்துட்டு உருவாகுது, ரைட். ஸோ இதுதான் வந்துட்டு மிக முக்கியம். டு ப்ரொடியூஸ் கேமீட்ஸ், இனச்செல்களை வந்து உருவாக்குதல். அப்போ ஆண் இனச்செல், அதாவது ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொன்னால் அது விந்து செல்லை வந்து உருவாக்கி இருக்கணும். பெண் இன செல் அப்படின்னு பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொன்னால் அது அண்டகத்தை வந்து உருவாக்கி இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டு ப்ரொடியூஸ் கேமீட்ஸ். செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டு டிரான்ஸ்போர்ட் சஸ்டைன் தீஸ் கேமீட்ஸ். அதாவது என்ன, இப்போ டெஸ்டிஸ்லேருந்து ஸ்பெர்ம் வந்து உருவாகிடுச்சு. உருவான இந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மண்டலம், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வழியாக பெண்ணை வந்து அடைகிறது, ஃபீமேல வந்துட்டு அடைகிறது தான் இதனுடைய முக்கியமான பணி. அப்போ உருவான இந்த கேமீட்ஸ் வந்துட்டு பெண்ணை வந்து பெண்ணினுடைய உடலுக்குள்ளால் வந்து பெண்ணை வந்து அடைதல் வேண்டும். டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டைன் தீஸ் கேமீட்ஸ், அதாவது இனச்செல்களை வந்து கடத்துவதும் நிலைநிறுத்தப்படுவதும் இதுதான் வந்துட்டு மிக முக்கியமான பணி. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட், டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டைன் தீஸ் கேமீட்ஸ். அண்ட் third function of the reproductive system is to nurture the developing offspring. இப்போ வந்து விந்து செல் உருவாயிடுச்சு, அண்ட செல் உருவாயிடுச்சு. இந்த விந்து செல்லும் அண்ட செல்லும் வந்து இணைஞ்ச பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜைகோட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஜைகோட் வந்து கரு வந்து டெவலப் ஆகும். இந்த கரு வந்து வளர்ச்சி பெறுவதற்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் மெயினாக வந்துட்டு பிளாசண்டா அப்படின்னு ஒன்று இருக்குது, தமிழில் தாய்சேய் இணைப்பு திசு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தாய்சேய் இணைப்பு திசு பிளாசண்டா வழியாக தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அம்மாவனுடைய வயிற்றில் வந்து வளரக்கூடிய கருவிற்கு வந்து உணவானது வந்து கிடைக்கும், ரைட்டா. ஸோ இதுதான் வந்து மிக முக்கியம். டு நர்ச்சர் தி டெவலப்பிங் ஆஃப்ஸ்பிரிங், ஸோ வளரக்கூடிய கருவிற்கு வந்து உணவினை அளித்தல். ஸோ இது திஸ் இஸ் த தேர்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்களை வந்து உற்பத்தி செய்தல். ஹார்மோன்ஸ் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னாலே ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே வந்து கிடையாது. ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன்ஸினுடைய ரோல் வந்து மிக மிக அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு உயிரி வந்து உருவாகி அது வந்து பிறந்து வெளியே வர வரைக்கும் இந்த ஹார்மோன்ஸினுடைய ரோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வந்து கரு வளர்ச்சியும் ஹார்மோன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் கரு வளர்ச்சியும் வந்து கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஹார்மோன்ஸினுடைய ரோல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் மிக மிக அளப்பரியது. நெக்ஸ்ட், மேஜர் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மனித இனப்பெருக்க மண்டலத்தில் நடைபெறக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேமிட்டோஜெனிசிஸ். இந்த வார்த்தை பாருங்க, கேமிட்ஸ் ஜெனிசிஸ். ஸோ ரெண்டாக பிரிக்கிறோம். கேமிட்ஸ் அப்படிங்கிறது இப்போ தான் சொன்னேன், செக்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஜெனிசிஸ் அப்படின்னு சொன்னால் ஃபார்மேஷன் அப்படின்னு பேர். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் இஸ் கால்ட் கேமிட்டோஜெனிசிஸ். ஸோ மேலில் வந்து இதில் ரெண்டு செல்கள், ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், in male, in female, oogenesis, right? இப்போ இனச்செல்கள் உருவாக்குதல் அப்படின்னு பேர் தமிழில். கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொன்னால் இனச்செல் உருவாக்கம் அப்படின்னு பேர். ஸோ மேல் செக்ஸ் செல் பேர் ஸ்பெர்ம் அப்படின்னு பேர். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் இஸ் கால்ட் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இது மேலில். ஃபீமேலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம் ஆர் எக் இஸ் கால்ட் oogenesis அப்படின்னு பேர், ரைட். ஸோ இந்த ரெண்டும் வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், oogenesis இந்த ரெண்டும் சேர்ந்த நிகழ்வு பேர் கேமிட்டோஜெனிசிஸ்னு பேர். ஸோ அதில் முதல்ல நான் சொன்னேன் மேல் செக்ஸ் செல், அதாவது ஸ்பெர்ம் எங்கிருந்து உருவாகும்னு சொன்னால் மேலில் பிரைமரி செக்ஸ் ஆர்கன் சொல்லக்கூடிய டெஸ்டிஸ்லேருந்து உருவாகும். இன் ஃபீமேல் oogenesis, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பிரைமரி ஃபீமேலில் பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஓவரிஸ், தமிழில் வந்து அண்டகங்கள் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், oogenesis இந்த ரெண்டும் சேர்ந்தது பேர் கேமிட்டோஜெனிசிஸ், இனச்செல் உருவாக்கம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்செமினேஷன், விந்து உள்ளேற்றம் அப்படின்னு பேர்.
ஸோ உருவான இந்த விந்து செல்கள், ஆண்களில் உருவான இந்த விந்து செல்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். விந்தணுவை அல்லது விந்து செல்லை பெண் இனப்பெருக்க உறுப்பினுள் உள்ளே செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா இன்செமினேஷன் அப்படின்னு பேரு, விந்து உள்ளேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் கரு உறுதல் அப்படின்ட்டு, இது நீங்க லோயர் கிளாஸஸ்ல இருந்து படிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபியூஷன் ஆர் யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் டு ப்ரொடியூஸ் ஜைகோட் இஸ் கால்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பேரு. ஸோ விந்து செல்லும் அண்ட செல்லும் இணைந்து கருமுட்டை வந்து உருவாக்கக்கூடிய நிகழ்வுக்கு கரு உறுதல் அப்படின்னு பேரு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு டிப்ளாய்டு நிலையில 2n இருமை நிலையில வந்து பார்த்தோம்னு சொன்னா கருமுட்டையானது வந்து தோன்றும். ஸோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பேரு. விந்து செல்லும் அண்ட செல்லும் இணைந்து கருமுட்டை உருவாக்கக்கூடிய நிகழ்வுக்கு கரு உறுதல் அப்படின்னு பேரு. இன் இங்கிலீஷ் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பேரு. அடுத்து அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிளீவேஜ். கிளீவேஜ் இது நல்லா கவனிக்கணும். ஸோ கிளீவேஜ் அப்படிங்கிறது தமிழ்ல பிளவி பெறுதல். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா இப்போ இங்க கிளீவேஜுக்கு முன்னாடி நமக்கு 2n இருமை நிலையில வந்து கருமுட்டை ஜைகோட் வந்து உருவாகுதுன்னு சொன்னோம். ஸோ இந்த ஒற்றை செல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அடுத்து தொடர்ந்து எண்ணிக்கையில வந்து பெருக்கமடையும், பிளந்து பிளந்து எண்ணிக்கையில வந்து பெருக்கமடையும். ஸோ அதை தான் நம்ம வந்து கிளீவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ பிளந்து பிளந்து எண்ணிக்கையில பெருக்கமடையக்கூடிய நிகழ்வு பிளவி பெருகல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன் இங்கிலீஷ் கிளீவேஜ் அப்படின்னு பேர். ஸோ அப்போ இதுல செல் எப்படி சார் அப்படின்னு கேட்டாக்க இப்போ இப்படி இருக்குங்க. இந்த செல் ஜைகோட் 2n நிலையில வந்து இருக்கு டிப்ளாய்டு ஸ்டேட்ல. இப்போ இது வந்து பார்த்தோம்னு சொன்னா 2, 4, 8, 16, 32 இப்படி தொடர்ந்து எண்ணிக்கையில வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா செல்கள் வந்து பெருக்கமடையும். ஸோ இங்க வந்து கேள்வி கேட்பாங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த கிளீவேஜ்ல தொடர்ந்து வந்து நடைபெறக்கூடிய செல் டிவிஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னா மைட்டாசிஸ். ஸோ மைட்டாசிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன் தான் வந்து இந்த கிளீவேஜ்ல வந்து நடக்குது. மைட்டாட்டிக் செல் பிரிதல் வந்து நடைபெறுவதன் காரணமாக தான் இந்த ஒரு செல்லானது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பிளந்து பிளந்து எண்ணிக்கையில வந்து அதிகமாகுது. ஸோ இதனுடைய முடிவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிளீவேஜ்ல இப்போ இந்த ஒரு செல் வந்து இங்க வரையறோம் பாருங்க. ஸோ இது வந்து ஜைகோட். இந்த ஜைகோட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து எண்ணிக்கையில வந்து பிளந்து பிளந்து எண்ணிக்கையில வந்து செல்கள் வந்து பெருக்கமடையுது அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பந்து மாதிரியான ஒரு அமைப்பாக இது வந்து மாறுது, கருக்கோளம் மாறுது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா மோருலா அப்படின்னு பேர். மோருலா, ஒரு பந்து போன்ற அமைப்பு, மோருலா அப்படின்னு பேர். ரைட். அடுத்தது இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு பேர். அப்ப இந்த மாதிரி இதான் வந்து கிளீவேஜ் அப்படின்னு பேரு. ஸோ இப்போ இந்த கிளீவேஜ் வந்து நடந்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மோருலா ஆகுவதற்கு முன்பாகவே இந்த கிளீவேஜ் பொதுவாக வந்து பார்த்தோம்னு சொன்னா சொன்னேன் இந்த 2, 4, 8, 16, 32 இப்படி வந்து பிரிவடையும் பொழுது இந்த ஸ்டேஜ்ல வரும் பொழுதே இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்கும். இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொன்னா கரு பதிதல் அப்படின்னு பேர். கரு பதிதல் அப்படின்னு பேர். அதுக்கு முன்னாடி அதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மெயினா நம்ம ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வரும்பொழுது டீட்டெயிலா பார்க்கலாம். கரு உறுதல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு எங்க நடைபெறும் அப்படின்னு சொன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெலோப்பியன் டியூப் கரு குழாய் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா ஃபெர்டிலைசேஷன் ஆனது, அதாவது யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபெலோப்பியன் டியூப்ல. ஸோ அப்போ இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது இந்த கிளீவேஜ் நடக்கும் பொழுது 2, 4, 8, 16 இப்படி செல்கள் வந்து பிளந்து எண்ணிக்கையில் பெருக்கமடையும் பொழுது அந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அப்படியே இந்த கருக்கோளமானது அப்படியே நகர்ந்து வந்து பெண்ணினுடைய கர்ப்பப்பையில யூட்ரஸ்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா 3 லேயர்ஸ் வந்து இருக்குங்க. 3 லேயர்ஸ் வந்து இருக்கு. நான் சும்மா ரஃபா போடுறேன் டயக்னா. ஸோ 3 லேயர்ஸ் வந்து இருக்குங்க. அந்த 3 லேயர்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா வெளிப்புற அடுக்குக்கு வந்து பெரிமெட்ரியம் அப்படின்னு பேரு, மிடில் லேயருக்கு வந்து மயோமெட்ரியம்னு பேரு, இன்னர் லேயருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எண்டோமெட்ரியம் அப்படின்னு பேரு. இப்போ நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அவுட்டருக்கு வந்து பெரிமெட்ரியம், மிடில் வந்து பார்த்தோம்னு சொன்னா மயோமெட்ரியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய உள் சுவர் அடுக்குல தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்கும். ஸோ கர்ப்பப்பையில 3 அடுக்குகள் இருக்கு. வெளிப்புற அடுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப தின்னா இருக்கும், அது பேர் வந்து பெரிமெட்ரியம்னு பேரு. மிடில்ல வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப திக்கா இருக்கும், அது பேர் வந்து மயோமெட்ரியம்னு பேரு. இன்னர் வந்து பார்த்தோம்னா கிளாண்டுலார் வந்து இருக்கும்.
அதுக்கு பேரு எண்டோமெட்ரியம்னு பேரு. இந்த எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய அடுக்குல தான் கருவானது வந்து பதியும். இது முக்கியமான ஒரு 1 மார்க், அதை நல்லா பாத்துங்க. ஸோ இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா கருப்பதிதல் அப்படின்னு பேர். அதை தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிளாசன்டேஷன் அப்படின்னு பேர். ஸோ பிளாசன்டேஷன் அப்படின்னு சொன்னா நம்ம தாய்சேய் இணைப்பு திசு, ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா, தாய்சேய் இணைப்பு திசு வந்து உருவாகக்கூடிய நிகழ்வுக்கு பேர் பிளாசன்டேஷன் அப்படின்னு பேர். இப்ப கரு வந்து பதிஞ்சிருச்சு, கர்ப்பப்பையில எண்டோமெட்ரியத்துல கரு பதிஞ்சிருச்சு. பதிஞ்ச கரு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப வளர ஆரம்பிக்கும். அப்ப வளரக்கூடிய கருவிற்கு வந்து உணவு வேணும். அப்ப அந்த உணவு எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த பிளாசண்டான்னு சொல்லக்கூடிய தாய்சேய் இணைப்பு திசு மூலமாகத்தான் வளரக்கூடிய கருவிற்கு வந்து கிடைக்கும். ஸோ பிளாசண்டா இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ which connects the mother and the fetus in order to give nutrition and in order to give waste also, right? ஸோ இது ரொம்ப முக்கியம். பிளாசண்டா, பிளாசன்டேஷன் அப்படின்னு சொன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. ஸோ இது வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, ரைட்? அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா பிளாசன்டேஷனை தொடர்ந்து அடுத்து இருக்கக்கூடிய ஈவெண்ட் நெக்ஸ்ட் கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு பேர். இப்போ இங்க வந்து மோருலா அப்படின்னு சொல்லக்கூடிய பந்து போன்ற அமைப்பாக மாறுதுன்னு சொன்னா, இந்த மோருலா அடுத்து என்னவாக மாறுது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் பாருங்க. இதுக்கு அடுத்தது இது ஒரு சிங்கிள் லேயர்டு ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து மாறுது. எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஒரு சிங்கிள் லேயர்டு ஸ்ட்ரக்சராக மாறுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு பேரு பிளாஸ்டுலா அப்படின்னு பேரு. பிளாஸ்டுலா அப்படின்னு பேரு. இந்த சீலுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா பிளாஸ்டோ சீல் அப்படின்னு பேர். பிளாஸ்டோ சீல் அப்படின்னு பேர். அப்ப இந்த பந்து போன்ற அமைப்பு ஒரு அதாவது சிங்கிள் லேயர்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஓரடுக்கு கருக்கோளமானது கேஸ்ட்ருலேஷன் அப்படிங்கிறது இந்த ஓரடுக்கு கருக்கோளமானது என்னவாக மாறுது அப்படின்னு சொன்னா இந்த அமைப்புக்கு வந்து மோருலா வந்துட்டு பிளாஸ்டுலாவாக மாறுது. இந்த பிளாஸ்டுலான்னு சொல்லக்கூடிய ஓரடுக்கு கருக்கோளமானது 3 அடுக்குடைய கருக்கோளமாக மாறக்கூடிய நிகழ்வுக்கு கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு பேர். A single layered blastula is converted into 3 primary germ layers. This process is known as gastrulation அப்படின்னு பேர். தமிழ்ல ஓரடுக்கு கருக்கோளமானது 3 அடுக்குடைய கருக்கோளமாக மாறக்கூடிய நிகழ்விற்கு கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு பேர். கேஸ்ட்ருலா வாக்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க 11th வந்து படிச்சிருக்கிறீங்க. எக்டோடர்ம் 3 அடுக்குடைய உயிரிகள் அப்படின்னு படிச்சிருக்கிறீங்க இல்லைங்களா? பாருங்க, இந்த மாதிரி 3 அடுக்குடைய லேயர் வெளியில இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எக்டோடர்ம், தமிழ்ல புற அடுக்கு. மிடில் லேயர் இஸ் கால்டு மீசோடர்ம், நடு அடுக்கு. அண்ட் இன்னர் லேயர் இஸ் கால்டு எண்டோடர்ம், அக அடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப பாருங்க, இந்த ஓர் அடுக்கு அமைப்புடைய இது பேர் பிளாஸ்டுலா அப்படின்னு பேரு. இங்க உள்ள இருக்கக்கூடிய குழிக்கு பிளாஸ்டோ சீல் அப்படின்னு பேரு. அப்ப இந்த ஓரடுக்கு கருக்கோளமானது 3 அடுக்குடைய கருக்கோளமாக மாறக்கூடிய இந்த நிகழ்வுக்கு கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு பேரு. ரைட்டுங்களா? ரைட். அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்த நிகழ்வு இந்த கேஸ்ட்ருலேஷன் பேரு. அதுல இன்னும் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்த பாயிண்ட் இந்த எக்டோடர்ம்னு சொல்லக்கூடிய புற அடுக்கு, இதுல இருந்து என்ன சார் உருவாகும் அப்படின்னு சொன்னா பிரெயின், மூளை. ஸோ இது வந்து உருவாகும் டெரிவேட்டிவ்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மீசோடர்ம்னு சொல்லக்கூடிய நடு அடுக்கு, இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹார்ட்டு. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து உருவாகும். தென் எண்டோடர்ம் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல், அதாவது இப்போ லிவர், பான்கிரியாஸ், பேராதைராய்டு, ஸோ இந்த மாதிரியான ஆர்கன்ஸ்லாம் வந்து உருவாகும். ரைட். ஸோ இது வந்துட்டு கேஸ்ட்ருலேஷன். நெக்ஸ்ட் கேஸ்ட்ருலேஷனுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆர்கனோஜெனிசிஸ். ஸோ இது உங்களுக்கு தெரியும், ஜெனிசிஸ் அப்படின்னு சொன்னால் ஃபார்மேஷன். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இஸ் கால்டு ஆர்கனோஜெனிசிஸ். ரைட். இப்போ வந்து திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலம், ஸோ இது எல்லாம் வந்து உருவாகுது. எங்கிருந்து உருவாகுது? இப்போ தான் சொன்னேன், எக்டோடர்ம்லேருந்து உருவாகும். எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம். ஸோ இப்படி 3 அடுக்குகள்லேருந்தும் உறுப்புகள் வந்து உருவாகுது. ஸோ திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள் உருவாக்கக்கூடிய இந்த நிகழ்வு தான் நம்ம உறுப்புகள் உருவாக்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். Organ system from 3 germinal layers is called organogenesis.
தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் பார்ச்சுரேஷன். ஸோ பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ அம்மாவுடைய வயிற்றில் வந்து எல்லா உறுப்புகளும் வந்து கருவில் வந்து இப்போ வளர்ச்சி பெற்றாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் தாயினுடைய வயிற்றிலிருந்து குழந்தை வந்து வெளியேறுது. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பார்ச்சுரேஷன். ஸோ எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த ஃபீட்டஸ் ஃப்ரம் த மதர்ஸ் womb இஸ் கால்ட் பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட்டா? ஸோ இதான் வந்து மகப்பேறு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஈவெண்ட்ஸ் விச் ஹேப்பன்ஸ் டியூரிங் தி ரீப்ரொடக்ஷன். ரைட்? ஸோ இதில் நம்ம ரீப்ரொடக்ஷன் என்ன, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி சொன்னோம். தென் அதுக்கு அடுத்தது ரீப்ரொடக்ஷனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் reproductive system. Then these are all the major events of the reproductive system. இதனுடைய continuation next classல பார்க்கலாம். Thank you.